சிறுவர் தேரோக்கள் மூலமாக பாதிக்கப்பட்ட அல்லது பாலியல் ரீதியான சேட்டையில் ஈடுபட்ட 488 பிள்ளைகளுக்கு எதிரான கேஸ் இதுவரை பதிவு செய்யப்பட்டிருக்கு. அனுராதபுரத்திலே ஒரு பௌத்த பிக்குவால் ஒரு சிறுமிக்கு நடந்த அநீதிக்கு எதிராகத்தான் நாங்கள் குரல் கொடுக்கிறதுக்கு இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் கூடியிருக்கின்றோம். துஷ்பிரயோக வழக்கை முன்னிட்டு பல்லேகம ஹேமரத்ன தேர தொடர்பான போராட்ட கோரிக்கைகள் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு வழக்கை உடனடியாக அனுராதபுர நீதிமன்றத்தில் இருந்து கொழும்பிற்கு மாற்ற வேண்டும். ட்ரையல் அட்பா விசாரணையை ஏற்படுத்த வேண்டும். காவல்துறை மா அதிபருக்கு இந்த வழக்கில் முழுமையான விசாரணையை விரைவாக மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பிற குழந்தை துஷ்பிரயோக வழக்குகளையும் விரைவுபடுத்த வேண்டும். தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு அதிகார சபை வழக்கறிஞருக்கு எதிராக இணைய தாக்குதலில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகளை பொறுப்பு கூற செய்ய வேண்டும். தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு அதிகார சபைக்கு குழந்தையின் முழுமையான நலனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். குழந்தையின் கல்வியை மீள தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். குழந்தையின் உளநல பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்டோர் மற்றும் சாட்சிகள் பாதுகாப்பு அதிகார சபைக்கு குழந்தைக்கும் குழந்தையின் தாயாருக்கும் தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு அதிகார சபை வழக்கறிஞர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்டவரை பிரதிநிதித்துவப்படுத்த சட்டத்தரணிகளை நியமிக்க வேண்டும். தேசிய பெண்கள் ஆணைக்குழுவிற்கு பெண்கள் அதிகாரமளிப்பு சட்டத்தின் 6B மற்றும் 6I பிரிவுகளின் கீழ் தங்களது அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டும். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திற்கும் சட்ட உதவி ஆணைக்குழுவிற்கும் குழந்தைக்கான வலுவான சட்ட பாதுகாப்பை வழங்க தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு அதிகார சபைக்கு தேவையான சட்ட உதவியும் வளங்களும் கிடைப்பதை உறுதி செய்ய தலையீடு செய்ய வேண்டும்.
சரியா அவங்க இயங்குவாங்களா இருந்தா உங்களோட ஓரளவுக்கு அவர் குறைக்கப்படும். உடல் ரீதியா உள ரீதியா பாதிக்கப்பட்டு அவர்கள் கல்வி ரீதியா பாதிக்கப்பட்டு எதையுமே அந்த போக முடியாமல் இவங்களை நாங்கள் நிறுத்தோம்னா எல்லாருக்கும் இதுக்கு சமூகம். வணக்கம், நான் ஜுவைரியா மொய்தீன், புத்தளம் முஸ்லிம் பெண்கள் அபிவிருத்தி நம்பிக்கை பணிப்பாளராக இருக்கிறேன். இன்றைய இந்த போராட்டமானது வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்ததும் மிகவும் வேதனையானதும் வலியானதுமாக நான் கருதுகிறேன். அனுராதபுரத்தில் 13 வயது சிறுமிக்கு ஏற்பட்ட இந்த அநீதிக்கு பாலியல் வல்லுறவுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது இலங்கையில் இருக்கிற அத்தனை ஆண் பெண்களுடைய கடமையும் ஆகும். இருந்த போதிலும் ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் நாங்கள் இதில் பங்கேற்க வேண்டிய ஒரு துரதிர்ஷ்ட நிலை இருக்கு. போராட்டத்தில் முழுமையாக பங்கு பெற்றும் போதுதான் எங்களுக்கான மாற்றத்தையும் வெற்றியை அடைய முடியும் என்று நான் நம்புகிறேன். அனுராதபுரத்தில் இந்த நடைபெற்ற இந்த வல்லுறவு, அதாவது பௌத்த பிக்கு தேரோ ஒருத்தரால நடத்தப்பட்ட இந்த வல்லுறவானது உடனடியாக அவரை தண்டனை வழங்க வேண்டிய ஒரு செயற்பாடாகும். இருந்த போதிலும் அவருக்கான தண்டனையில இருந்து அவருக்கு பெயில் கொடுத்தது மிகவும் மனவேதனையும் வருத்தமுமாக உள்ளது. அதே நேரத்தில் நான் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில 2018 இருந்து 2022 வரையும் 488 சிறுவர் தேரோக்கள் மூலமாக பாதிக்கப்பட்ட அல்லது பாலியல் ரீதியான சேட்டையில் ஈடுபட்ட 488 பிள்ளைகளுக்கு எதிரான கேஸ் இதுவரையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பதிவு செய்யப்படாது மௌனமா உள்ளது அந்த ஏழை எளிய சிறுவர்கள் தானே இதுல பாதிக்கப்படுறது. அதனால அந்த கேஸில் பதியாமல் இருக்கலாம். இன்னொரு வேதனையான விஷயம் என்னன்னா, இவ்வாறான ஆட்களுக்கு கோர்ட்ல வழக்கு பேச போறாங்களே, வாதிட போறாங்களே, அவங்களுக்கு எதிராக தான் நாங்க முதல்ல குரல் கொடுக்கணும். ஏண்டா அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா, அவங்களுக்கு பெண்கள் இல்லையா, இந்த வேதனை வலி அவங்களுக்கு வராதா? இந்த மன்னார் இருந்தாலும் சரி, புத்தளமா இருந்தாலும் சரி, இலங்கையில எந்த நீதிமன்றத்திலையும் இவ்வாறான வல்லுறவு அல்லது பாலியல் கொடுமை ஏற்படும் போது சட்டத்தரணிகள் நிச்சயமாக சமூகம் அளிக்க கூடாது என்பதையும் வாதிடக்கூடாது என்பதையும் இந்த தருணத்துல மிகவும் வேதனையோடையும் வலியோடையும் தெரிவித்துக் கொள்றேன். நான் மகாலட்சுமி நாகசுந்தரம், மன்னார் மாதரவித்தி ஒன்றியத்தின் நிகழ்ச்சி திட்ட இணைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் இந்த மாவட்டத்தில் பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமாக பெண் பிள்ளைகளுக்குமாக பணியாற்ற